amigos இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிளாஸஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் இன் பைத்தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸப்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம ஏஜ் ஏதோ நம்பர் இன்புட் எடுக்கும்போது சில பேர் அதில் ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்தா மொத்தமாக எரர்னு காட்டும், நம்மளுக்கு கடுப்பாகுமா? ஸோ அந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்கு தான் எக்ஸப்ஷன்ஸ். ட்ரைன்ற ஒரு டேகை போட்டு அது கீழே நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை போட்டுட்டிங்கன்னா நம்பர் இன்புட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதோட ஆன்சர் வந்துடும். அது ஓகே. எக்ஸப்ட் சில பேர் வித்தியாசமாக வேறு மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த வேல்யூ எரர் போடுவாங்க, டைப் எரர் அந்த மாதிரி சில எரர் மாதிரி காட்டும்ல கீழே. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் எக்ஸப்ட் வேல்யூ எரர் இல்லை எக்ஸப்ட் டைப் எரர் அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒழுங்காக இந்த நம்பர் தான் இதில் போடணும் அந்த மாதிரி பிரிண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஆன்சர் வரும்னா நம்மளுக்கு இந்த மொத்தமாக எரர்லாம் காட்டாது. இப்போ பாருங்கள், அதில் டைப் எரர்னு காட்டுதா, இந்த டைப் எரர் காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம நேமை ஏதாவது வேறு மாதிரி கொடுத்தா கூட நம்பர் வேறு மாதிரி கொடுத்தா ஒழுங்காக நம்பரை பிரிண்ட் பண்ணி என்டர் நம்பர் மை பாய் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாஸஸ்ன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஏக்குள்ள ஏதாவது ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு ஏ டாட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பல ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வரும். இந்த கேபிட்டலைஸ் இந்த மாதிரி மெத்தட்ஸை இதெல்லாம் இன்பில்ட் நம்மளே க்ரியேட் பண்ணுறது தான் கிளாஸஸ். அது எப்படின்றத பார்ப்போம். கிளாஸ்ன்ற கீவேர்ட் போட்டு அதில் ஹாய்னு இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோமா ஹாய். ஸோ அதுக்குள்ளே நம்ம பல ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். டாக்குன்றதுன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப்ன்றது தானாக ஒரு பேராமீட்டர் அது வரும். ஸோ செல்ஃப் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இது எதை பற்றினா நம்ம ஏதாவது ஒரு இது கொடுத்துறோம், அது அப்படியே ரெண்டுத்தையும் சம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கிளாஸ். ஸோ அதுவே லவ்ன்ற அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே பவர் எக்ஸ் பவர் ஆஃப் ஒய் அந்த மாதிரி கொடுக்கும். இது ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். ஸோ ஹே ஈக்குவல் டு அந்த ஹாய் கிளாஸை நம்ம கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஹே டாட் டாக் நம்ம ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஹே டாட் டாக். ஸோ நம்மளே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நம்மளும் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இதிலே காட்டும் பாருங்கள். இப்போ டாட் ஏதோ ஒன்று நீங்கள் ஹே டாட்னு கொடுத்தா இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணது இல்லை ஃபஸ்ட் 4, அதுக்கடுத்து அதுவே க்ரியேட் பண்ணிக்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஏ டாட் லவ் கொடுத்துட்டு ஏதாவது கொடுத்துட்டோன்னா அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் 1024 லவ்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து நான் டாக்கு கொடுத்தனால தான் ஐ வாண்ட் டு டாக் டு யூன்றது ஃபஸ்ட் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸை இது பண்ண முடியும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம இதில் இன்னும் டீப்பாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.